வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேர்மையான அன்பு, நன்றி உணர்வுடைய அன்பு, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்பில் இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. இப்போது நேர்மையான அன்பு அப்படின்னு சொன்னால் அதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய அன்பை குறிக்குதுங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நேர்மையான அன்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எதையுமே எதிர்பார்க்காம மற்ற உயிரினங்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க பார்த்தீங்களா, மனிதராக இருக்கலாம், அல்லது ஒரு உங்களுடைய செல்ல பிராணியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சக பயணியாக இருக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பயணமாக எடுத்துக்கிட்டால் அந்த வாழ்க்கை பயணத்தில் உங்கள் கூட பயணிக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் சக பயணியாக கூட நீங்கள் நினைக்கலாம். அவங்க மேலேயும் ஒரு அன்பு செலுத்தணும் இல்லைங்களா? இந்த மாதிரி நேரங்களில் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்க மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு அன்பான வார்த்தைகளை நீங்கள் வெளியிடுறதும், உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு அன்பை ஒரு அடிப்படையாக கொண்டு இருக்குதுன்னா அதுதான் நேர்மையான அன்பு. அதாவது நேர்மையான அன்புன்னா கொடுக்கறதுங்க. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் கொடுக்கக்கூடிய இடங்களில், அதாவது நீங்கள் வாங்குகிற இடத்துல இல்லாமல் நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் அன்பாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நேர்மையான அன்புன்னு நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நேர்மையான அன்புக்கு இன்னொரு வரையறை எதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான நபர்களிடத்தில் சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நேர்மையான அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அன்புங்கிறது எல்லார் இடத்துலையும் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லுபடி ஆகாது. இருந்தாலும் நம்ம அதை போகிற இடத்துலலாம் நம்ம அதை விதைச்சிக்கிட்டே தான் போகணும். அன்பு இருக்கிற இடத்துல தான் எப்பவுமே ஒரு சில நேரங்களில் கோபமும் வெளிப்படும். அந்த கோபத்தில் நியாயம் இருந்ததுன்னா அந்த கோபத்தில் நியாயம் இருக்கிற அந்த மனிதரே தன்னுடைய கோபத்தை திருத்திக்குவார். இப்போ அன்பு இல்லாமல் எப்பவுமே ஒருத்தருக்கு கோபம் மட்டுமே வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவர் சரியான ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. அதனால் இந்த நேர்மையான அன்பு அப்படின்னா நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்குற அன்பை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு வரையறையாக சொல்லலாம். இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நன்றி உணர்வுடைய அன்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நன்றி உணர்வுடைய அன்புன்னா நம்ம அன்பை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? மற்றவங்க அன்பு செலுத்துறதுனால நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லைங்களா? அவங்க நேர்மையான அன்புன்றது மற்றவங்க மேலே அன்பு செலுத்தி மகிழ்ச்சி அடைகிறவங்க. நன்றி உணர்வுடைய அன்புன்றது மற்றவங்க நம்ம மேலே அன்பு செலுத்துறதை வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைகிறவங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம மற்றவங்க மேலே அதாவது திரும்ப செலுத்தக்கூடிய அன்பை நம்ம நன்றி உணர்வுடைய அன்பு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு அடையாளப்படுத்தி சொல்கிறோம். இந்த நன்றி உணர்வுடைய அன்பு இங்கே குறைஞ்சிக்கிட்டு வருதா இந்த சமூகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல முடியும். இன்றைக்கி பல நேரங்களில் நேர்மையான அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சாலையில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு நீங்கள் கீழே தவறி விழுந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா யாருன்னே இதற்கு முன்னாடி பார்க்காத மனிதர்களாக இருந்தால் கூட உங்கள் மேலே ஒரு அக்கறைப்பட்டு உங்களை தூக்கி விடுறதுக்கு வர்றாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம்ங்க. அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க இல்லைங்களா? அவங்க கையில் இருக்கிற தண்ணீரை கொடுத்து உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் முகம் தெரியாத நபர்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு அன்பை செலுத்துகிறாங்க இல்லைங்களா? அன்பை வெளிப்படுத்தி தானே அந்த நிகழ்வு நடக்குது. இப்போ ஒரு பேரிடர் காலங்களில் யாராரோ முகம் தெரியாதவங்கெல்லாம் யாராருக்கோ உணவு கொடுத்ததையும் உதவி செஞ்சதையும் இந்த உலகம் மறந்திருக்கவே முடியாது. அப்போ நம்ம எதை பார்த்தோம்? நம்மக்கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்த்தோமா, நம்ம இருக்கிற ஹைஜீன்னு சொல்கிறோமே அதை பார்த்தோமா, நம்மக்கிட்ட கையேந்திர நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மற்றவங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு அன்பினுடைய அடையாளமாக தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம எப்போவுமே கொடுக்குற இடத்துல இருந்தால் அது நேர்மையான அன்பு, வாங்குகிற இடத்துல இருந்தால் அது ஒன்றும் தவறு இல்லை. அது நன்றி உணர்வுடைய அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கும். நன்றி உணர்வுடைய அன்பு எப்பவுமே இந்த உலகத்தினுடைய அச்சாணி அப்படின்னு சொல்ல முடியும். எப்பவுமே வாங்கிட்டே இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போதாதுங்க. நம்ம வாங்குறவங்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வாங்கினா திரும்ப நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டாமா? நம்ம ஒரு பக்கமாக வாங்கிக்கிட்டே இருந்தால் அதுவே நமக்கு போதுமா? அதுவே நமக்கு திருப்தி அளிக்குமா? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன? திரும்ப ஏதாவது கொடுக்கணும். அதாவது திரும்ப கொடுக்கணுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் துவங்கணும் அப்படிங்கிறது தான் நன்றி உணர்வுடைய அன்புன்னு நம்ம சொல்கிறோம். அன்பான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, அன்பான செயல்களை செய்யுங்க.
கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்துக்கிட்ட கோபத்தை காமிக்காமல் ஒரு அக்கறையை செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அன்பினுடைய ஒரு மறு சுழற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற விஷயம். இந்த அன்பில் நம்ம 2 வகைகளை இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அது நேர்மையான அன்பு, இன்னொன்று நன்றி உணர்வுடைய அன்பு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.